வணக்கம். குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக என்டிஏ கூட்டணி சார்பில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதேபோல எதிர்க்கட்சிகள் சார்பில் முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி சுதர்சன ரெட்டி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதே சமயத்தில் பாஜகவை சேர்ந்த அமித் மால்வியா ஒரு எக்ஸ் பதிவு ஒன்றை போட்டிருக்கிறார். அதில் எதிர்க்கட்சிகள் சார்பில் குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளருக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள சுதர்சன ரெட்டி ஒரு சர்ச்சைக்குரிய வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்காரு, அவரை நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அதில் பதிவு போட்டிருக்கார். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது டிஜிட்டல் பிரிவு தலைவர் ஆனந்த் டி பிரசாத்திடம் கேட்கலாம். அமித் மால்வியா போட்டிருக்க அந்த எக்ஸ் பதிவில் சர்ச்சைக்குரிய வழக்கில் சுதர்சனம் ரெட்டி தீர்ப்பு வழங்கியிருக்காருன்னு போட்டிருக்கிறார். அப்படி என்ன சர்ச்சைக்குரிய வழக்கில் அவர் தீர்ப்பு வழங்கியிருக்காரு, அந்த தீர்ப்புக்கும் இப்போ குடியரசு துணைத் தலைவர் வேட்பாளராக அவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க ஆனந்த். வணக்கம். வர செப்டம்பர் மாதம் 9ஆம் தேதி நடக்க இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்பாளரை முதலில் என்டிஏ கூட்டணி அறிவித்தது. நமக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழகத்தை சார்ந்த முன்னாள் எம்பியும் தற்பொழுது மகாராஷ்டிராவினுடைய கவர்னராக இருக்கக்கூடிய திரு சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்டிஏனுடைய துணை ஜனாதிபதி வேட்பாளராக தேர்வு செய்தார். அதற்கு பிறகு எதிர்க்கட்சிகள் யாரை நிறுத்தப் போகிறார்கள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாரும் மனசில் எழுந்தது. அதற்கான பதில் சில நாட்களுக்கு முன்பு நமக்கு தெரிய வந்தது. பி சுதர்சன ரெட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆந்திராவை சார்ந்த முன்னாள் சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை ஒட்டுமொத்த எதிர்க்கட்சிகளின் கூட்டு வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இப்போது இந்த சுதர்ஷன் ரெட்டி மீது தான் பாஜகவினுடைய ஐடி விங் ஒருங்கிணைப்பாளர் அமித் மாலவியா அவர்கள் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கார். 2011ஆம் ஆண்டு ஸ்டேட் ஆஃப் சத்தீஸ்கர் வெர்சஸ் நந்தினி சுந்தர் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான வழக்கில் இவர் தீர்ப்பு வழங்கியிருக்கார். அது என்ன வழக்கு அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு இருந்த சத்தீஸ்கர் அரசாங்கம், நமக்கு தெரியும் எப்படி பாகிஸ்தான் நமக்கு அண்டைய நாட்டில் இருந்து பயங்கரவாதத்தை நம்ம நாட்டுக்குள்ளே விதைக்கிறாங்களோ, அதே போல் மற்றொரு அண்டைய நாடு மாவோயிஸ்ட் நக்சல் போன்ற பாணியில் இந்தியாவுக்குள்ள ஒரு பயங்கரவாதத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள். அதை தற்பொழுது கிட்டத்தட்ட 99% அழிந்து விட்டது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நம்மளுடைய உள்துறை அமைச்சர் அது ஒரு சபதமாக ஏற்று கிட்டத்தட்ட அனைத்து நக்சல் மாவோயிஸ்டுகளால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களின் எண்ணிக்கையை மிக மிக குறைவாக குறைத்துள்ளார். அதுக்கு ஒரு வித்திடும் விதமாக அந்த 2011ஆம் ஆண்டு ஒரு சட்டமானது நிறைவேற்றப்படுது. அந்த சட்டம் என்ன அப்படின்னு சொன்னால், சல்வா ஜுதும் மில்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். என்ன அப்படின்னு சொன்னால், சத்தீஸ்கரில் இருக்கக்கூடிய வனவாசி மக்களுக்கு இடையில் ஆயுதங்களை கொடுத்து, அரசாங்கமே ஆயுதங்களை கொடுத்து அவர்களை துன்புறுத்தக்கூடிய, நமது வனவாசி சகோதர சகோதரிகளை துன்புறுத்தக்கூடிய நக்சல் மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக அவர்களை ஒரு கவசமாக, ஒரு பாதுகாவலர்களாக, ஒரு அரசு பணியில் அமர்த்தும் விதமாக அந்த விஷயத்தை செய்ய வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த திட்டத்தை அமல்படுத்த வராங்க. இந்த திட்டத்தை எதிர்த்து, இந்த சட்டத்தை எதிர்த்து டெல்லி யூனிவர்சிட்டியினுடைய ப்ரொஃபஸராக இருக்கக்கூடிய நந்தினி சுந்தர் ஒரு வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கில் நந்தினி சுந்தருக்கு ஆதரவாக தீர்ப்பு வருது. இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நந்தினி சுந்தர் அப்படிங்கிறவர் ஆல்ரெடி இந்த அர்பன் நக்சல்களுடன் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே நேரத்தில் பி சுதர்சன ரெட்டி எப்படி இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு தரலாம் அப்படின்னு அன்னைக்கே பலவிதமான அரசியல் விமர்சகர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் அதை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இவரும் ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஒஸ்மானியா யூனிவர்சிட்டியில் படித்தவர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த பல்கலைக்கழகமும் அந்த யூனிவர்சிட்டியும் இது போன்ற மாவோயிஸ்ட் நக்சல் போன்ற கனெக்ஷன் உள்ள ஒரு கல்லூரி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பல ஆண்டுகளாக இருக்கு. பயங்கரமாக அந்த கல்லூரிக்குள்ள இது போன்ற சிந்தனைகள் ஊடுருவி இருக்கக்கூடிய ஒரு விஷயமும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இப்போ அமித் மாலவியா என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்தியா நக்சல் மாவோயிஸ்ட் பிரச்சனையிலிருந்து முழுமையாக வெளியே வருவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது மீண்டும் இந்தியாவை 20-30 ஆண்டுகள் பின்னாடி கொண்டு செல்லும் விதமாக இந்த மாவோ நக்சலுக்கு மிக ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற குற்றச்சாட்டை கொண்ட பி சுதர்சன ரெட்டியை துணை ஜனாதிபதி என்ற
அந்த பொறுப்புக்கு, முக்கியமான பொறுப்புக்கு அமர்த்த வேண்டிய அவசியம் என்ன? இல்லாட்டி அதுக்கான ஒரு வேட்பாளராக அவர் ஜெயிக்க போகிறது இல்லை, ஆனாலும் அதற்கு ஒரு வேட்பாளராக அவரை விளம்பரப்படுத்த வேண்டிய தேவை என்ன இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு கேட்குறாருன்னா, இதுக்கு முன்னாடி ஹமீத் அன்சாரி துணை ஜனாதிபதியாக இருந்தபோதும் அவர் மீது மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்குது. நம்மளுடைய ஸ்பைஸ், நம்மளுடைய ராவனுடைய முக்கியமான டீட்டெயில்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய எதிரி நாடுக்கு அவர் வழங்கியிருக்கார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு பல அரசியல் கட்சி தலைவர்களும் சமூக வலைதளத்திலையும் அரசியல் விமர்சகர்களும் தொடர்ந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சி நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு முக்கியமான பொறுப்புக்கு, ராஜ்யசபாவை வழிநடத்த வேண்டிய ஒரு முக்கியமான பொறுப்புக்கு மாவோயிஸ்ட் நக்சல் ஆதரவு கொண்ட ஒருவரை தேர்வு செய்வதா, இல்லாட்டி அந்த தேர்தலுக்கான ஒரு வேட்பாளராக தேர்வு செய்வது எதிர்க்கட்சியினுடைய எந்த விதமான மனநிலையை அது பிரதிபலிக்குது அப்படிங்கிற ஒரு முக்கியமான கேள்வியை அவர் முன் வச்சிருக்கார். நிச்சயமா ஆனந்த், இது குறித்த உங்களது கூடுதல் தகவல்களுக்கு நன்றி. நேர்களே, இது போன்ற முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் செய்தி சேனலுடன் இணைந்திருங்கள். அதே போல தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.